அனைவருக்கும் காலை வணக்கம். நான் தினமும் ஒரு கோயில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இன்றைக்கி நான் சொல்கிற கோயில் தேப்பெருமாநல்லூர். தேப்பெருமாநல்லூர் நாகநாத சுவாமி திருக்கோயில். அதை பார்த்து மறுபிறவி இல்லாத சிவன் கோயில்னு இந்த கோயிலை சொல்கிறாங்க. பிரதோஷம் அன்னைக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடு இருக்கும். அப்போ விஸ்வநாத சுவாமி அதாவது ருத்ராட்சத்திலே ஆன விஸ்வநாத சுவாமி இங்கே இருக்கார். சனியை தன் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கோயிலில் இங்கே இந்த பிரதோஷ நாளையில் அந்த ஒரு வழி இருக்குது. அது வழியாக போய் சூரியன் மண்டலம் மாதிரி அதுக்குள்ளே போய் நம்ம சிவனை பார்த்தோம்னா நமக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு ஈஸியாக அந்த கோயிலுக்கு யாரும் போக முடியாது. மறுபிறவி இல்லாத சிவன் கோயில். நல்ல முயற்சி எடுத்தாலுமே எல்லாராலையும் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது. நாகர்களும் இப்பயும் வழிபடக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயில். பிரதோஷம் அன்று மிக சிறப்பான வழிபாடு இங்கே இருக்கும். கும்பகோணத்துலேருந்து திருநாகேஸ்வரம் போகிற வழியில் இந்த 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அருமையான சிவன் கோயில் நாகநாத சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கு. அனைவரும் கட்டாயமாக போய் பார்க்க வேண்டியது. வில்வ மரம் கூட மிக அழகாக பழமை வாய்ந்த வில்வ மரம் இருக்குது. அனைத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வரணும். நன்றி.